இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க லக்ஷ்மி சீரியலோட ஹீரோயினான மகாலட்சுமியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் ஸ்ருதிராஜ். அதாவது இவங்கள நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிரபல்யமாக தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் சன் டிவியில் வந்த தென்றல் சீரியல் தான். தென்றல் துளசி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி, ஜீ தமிழ்னு எல்லா சேனல்லையுமே இவங்க கலக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனால் இவங்க சினிமாவுக்கோ சீரியலுக்கோ புதுசு கிடையாது. இவங்க வந்து கேரளாவில் 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கிறாங்க, என்னோட டேட்டாஸ் வந்து தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைன்னா அதை சொல்லாமே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பலரும் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி மாற்றி சொல்கிறதாகவும் அதை மார்ச் அப்படின்லாம் சொல்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அவங்களோட பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தான். அவங்களோட மெயில் ஐடியிலேயே அவங்க அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ருதிராஜ் 252@gmail.com அப்படின்னு தான் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து இவங்க சென்னை வந்திருக்காங்க. மற்றபடி ஸ்கூல் டேஸ் இவங்க படித்தது எல்லாமே வந்து கேரளாவில் தான். அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இவங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் டீனேஜ் அட்டைன் பண்ண உடனே வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, நீங்கள் மலையாளத்தில் ஒரு படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா வந்து அதை வந்து ஈஸியாக ஒத்துக்கிறாங்க. ஓகே, என் பொண்ணு நடிப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்படி அவங்க 1995ஆம் ஆண்டு அக்ரஜன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஜான்சி அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. ஸோ வந்து தன்னோட டீனேஜ் ஏஜ், அதாவது 13 வயசுலேயே அவங்க நடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1996 வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுவும் நம்ம இளைய தளபதி விஜயோட காலேஜ் மட்டை அவங்க நடிக்கிறாங்க, மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்தில். அதுக்கப்புறம் மலையாள காமெடி ஆக்டர் ஸ்ரீலதா அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட ஃபோட்டோவை வந்து டைரக்டர் கேஜி ஜார்ஜிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணோட ஃபேஸ் கட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பொண்ணு ஒரு படத்துலையும் அக்ரஜன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு, நீங்கள் இந்த பொண்ணை வந்து படத்தில் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிபாரிசு பண்ண போய் 1998ஆம் ஆண்டு இலவங்கோடு தேசம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தில் முக்கியமான ஆக்டரான மம்முட்டியும் குஷ்புவும் அதில் நடிக்கிறாங்க. ஸோ அதில் இவங்களை வந்து நடிக்க வைக்கிறாங்க. அந்த டைரக்டர் கேஜி ஜார்ஜ் அவங்க ஃபஸ்ட்டு இவங்களை வர சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே, இந்த பொண்ணு வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. ஏன்னா மாண்புமிகு மாணவன் படத்தையும் அவர் பார்த்துருக்காரு, அக்ரஜன் படத்தையும் அவர் பார்த்துருக்காரு, இந்த பொண்ணு நல்லா தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிக்கிறதுக்கு இவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்துலேயும் நடிக்கிறாங்க. அதே 1998 வந்து இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற படத்தில் வந்து நிர்மலா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கன்னடத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு வருது. அந்தமான் அப்படிங்கிற படத்தில் மோனிஷா அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணுறாங்க. 1999ஆம் ஆண்டு உதயபுரம் சுல்தான் அப்படிங்கிற படத்தில் வந்து ஸ்ரீலக்ஷ்மி அப்படிங்கிற ரோலில் பண்ணுறாங்க. அப்புறம் 2000ஆம் ஆண்டு பிரியம் அப்படிங்கிற படத்தில் நான்சி அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. அதே வருஷம் வந்து வரவே அப்படிங்கிற படத்தில் வந்து வேணி அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. நிறைய மலையாளம் மூவிஸ் வந்து நடிச்சிட்டே வராங்க. சைட் பை சைடு கன்னட மூவியும் வருது. அப்படி அவங்க நடித்த படம் தான் வந்து சுல்தான் அப்படிங்கிற படம். அதில் மங்கா அப்படிங்கிற பேரில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் பிரம்ம விஷ்ணு அப்படிங்கிற படத்தில் ஸ்ருதி, அவங்க பேர் ஸ்ருதிங்கிற பேர்லேயே அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலப்பா அப்படிங்கிற ஒரு படம், அதில் வந்து சாந்தி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணுறாங்க. 2001 வந்து மலையாளத்தில் வந்து தோஸ்த் அப்படிங்கிற படத்தில் வந்து சிஞ்சு அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் அவங்க வந்து
இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. வீடு கட்டி முகுதந்தி அப்படிங்கிற படத்தில் வந்து ஸ்ருதி அப்படிங்கிற அவங்க பேர்லேயே வந்து அவங்க நடிக்கிறாங்க. 2002 வந்து ஓ சீனா தானா அப்படிங்கிற படத்தில் வந்து அதுவும் தெலுங்கு படம் தான். அதில் திவ்யா அப்படிங்கிற பேரில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2003 மலையாளத்தில் வந்து வாரன் லவ் அப்படிங்கிற படத்தில் வந்து ஷபானா அப்படிங்கிற பேரில் நடிக்கிறாங்க. 2004 அவங்களே ஒரு லீட் ரோல் வந்து தமிழில் பண்ணுறாங்க. காதல்.com அப்படிங்கிற ஒரு படம். அதில் பிரியா அப்படிங்கிற ஒரு ரோல் ஹீரோயினாகவே அவங்க வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2005 திரும்ப வந்து மந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் அபிங்கிற பேரில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ நிறைய லீட் ரோல்ஸ் வந்து நடிச்சிட்டே வராங்க. பெருசாக வந்து எந்த படமுமே வந்து அவ்வளோ இவங்களோட ரோல் வந்து தெரிகிற அளவுக்கு வந்து இவங்க நடிக்கலை. 2006 வந்து ஜெரி அப்படிங்கிற படத்தில் ஜானகி அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. லீட் ரோல்ஸும் நடிக்க தான் செய்கிறாங்க. தமிழில் இயக்கம் அப்படிங்கிற படத்தில் சரசு அப்படிங்கிற பேரில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ நிறைய நடிச்சுமே இன்னும் மக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆக முடியலையே அப்படின்னு அவங்க இருக்கும்போது தான் 2009 யதார்த்தமாக சன் டிவியில் ஒரு சீரியலில் நடிக்கணும் அப்படின்னு டைரக்டர் குமரன் அவர்கள் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இது வந்து தேவயானி மேம் நடித்த கோலங்கள் அந்த டைம் 9 மணி டைமில் வந்து இந்த சீரியல் வரப்போதுமா, அந்த அளவுக்கு ரீச் வந்து நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தென்றல் சீரியல் துளசி வந்து நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் நடந்துச்சு. இன்பிட்வீனில் தென்றலும் திருமதி செல்வமும் சேர்ந்தும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011 to 12 வந்து தெலுங்கு சீரியல் ஒன்று ஷ்ரவானி அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஆஃபீஸ் சீரியல் வந்துச்சு. அதில் கார்த்திக் ராஜி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜீ தமிழுக்கு போயிட்டு அன்னக்கொடியும் 5 பெண்களும் அப்படிங்கிற சீரியலில் நடித்தாங்க. அதுவுமே நல்ல ஹிட் ஆச்சு. அதை நடித்து முடித்தோடனே வந்து சன் டிவி அழகு சீரியலில் சுதா அப்படிங்கிற ரோலு அதுவே பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அபூர்வ ராகம் அப்படிங்கிற ஒரு சீரியலு பவித்ரான்ற ரோல் பண்ணாங்க. எல்லாமே ஹீரோயின் ரோல் தான். எல்லாமே அடுத்தடுத்து அவங்களுக்கு பெரிய பெரிய ஹிட்டு தான். அதுக்கப்புறம் 2021 தாலாட்டு அப்படிங்கிற சீரியல் பண்ணுறாங்க. அதில் இசைப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஹீரோயின் ரோல் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா துளசி வந்து அவ்வளோ ஹிட்டானனால துளசி எங்கே போனாலுமே துளசி துளசி அந்த சீரியலுக்கு துளசினே பேர் வச்சுருக்கலான்ற அளவுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து சஜஷன்லாம் வருது. ஸோ அதை வச்சு நிறைய இன்டர்வியூஸ் இவங்கள்ட்ட அடுத்தடுத்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து 42 முடிஞ்சு 43 ஆக போகுது. இன்னுமே வந்து இவங்க மேரேஜ் எதுவுமே பண்ணிக்கல. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான். அவர் பாய் பெஸ்டி தானா. இவங்களுக்கு வந்து லவ் அந்த மாதிரி இதிலலாம் விருப்பம் கிடையாது. கடைசி வரைக்கும் அம்மாவோடையே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இவங்க வந்து எல்லாமே நடிச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக இப்போது 2024 வந்த லக்ஷ்மி சீரியல் இதில் வந்து விஜயோட ஃப்ரெண்டான சஞ்சீவோட வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய லைஃப் இப்படி நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே வந்து லவ்வு கல்யாணம் அந்த மாதிரி பேச்சுக்கெலாம் இடம் கிடையாது. எப்பப்போ எது நடக்கணுமோ அது நடக்கும். என் லைஃப்பில் வந்து எப்போ அந்த பீரியட் வருதோ அந்த டைமில் அது நடக்கும். இப்போ தான் நடக்கணும், இன்றைக்கி தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அது நடக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரூமர்ஸ் எதையுமே வந்து யாரும் வெளியே இது பண்ண வேணாம். நீங்கள் கிளப்புற ரூமர்ஸ்னால் வந்து அது என்னோடய லைஃப்பை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு. நான் வந்து அதை பெருசாக கண்டுக்கிற மாட்டேன். ஆனால் உங்களோட டைம் வந்து அதில் பெருசாக பாதிக்குது. எந்த நியூஸ் போட்டாலும் அது வந்து கரெக்டாக இதாக போடுங்க. அதை வந்து தப்பான நியூஸாக போடாதீங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா அப்பா பேரையே வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சில இன்டர்வியூவில் அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு நார்த் இண்டியன் பேரை வந்து அப்பா பேராகவும் அம்மா பேராகவும் சொல்கிறதுக்கு அது தெரியல அப்படின்னா அதை சொல்லாதீங்க. தெரிஞ்ச விஷயத்த தாராளமாக சொல்லிக்கோங்க. தெரியாத விஷயத்த சொல்லாதீங்க. எத்தனை சீரியல் வந்தாலும் எத்தனை லாங்குவேஜில் வந்தாலும் அதை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் நல்லதாக சொன்னாலும் சரி கெட்டதாக சொன்னாலும் சரி அந்த கிரிட்டிசிசத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன்.
தெரியாத விஷயத்த வந்து அதை வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு நிறையவே செல்ல பெயர்கள் இருக்குது. லக்ஷி, ஷோனு, பிரீத்தின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வீட்டில் கூப்பிடுறாங்க. இவங்களோட கசின் பிரதர்ஸோடலாம் இவங்க ரொம்பவே பிரியமாக இருப்பாங்களாம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.